டன்டடாய் லைட் எரியுதா? ஒரு கேமிங்னாலே நம்ம வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே லைட்டெல்லாம் போட்டு பக்காவாக இருக்கணும்னு நினைப்போம். கிட்டத்தட்ட 1,63,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அடிஷ்னல் ஆஃபராக ரிலையன்ஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன். நம்ம புது டெல் லேப்டாப்பு, இது லோகோவே பார்த்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் பாவீங்களா இதை நான் பார்க்க விட்டுட்டேங்க. அதோட கோர் வந்து 14 காட்டும், ப்ளஸ் அதோட த்ரெட் வந்து எவ்வளோ இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பர்பஸு, கேமிங்கு எல்லாமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெல் லேப்டாப்போட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோவும் கிடையாது, முழுக்க முழுக்க எங்களோட மல்டி பர்பஸ்க்காக நாங்கள் வாங்கினது. ஸோ இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்கள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய இடத்துல வந்து கேட்டிருந்தோம், என்ன லேப்டாப் வாங்குறதுன்னே எங்களுக்கு தெரியல. பட் கடைசியாக பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டலில் போய் நாங்கள் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க எங்களுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பெஸ்ட் லேப்டாப்பாக இந்த டெல்லை வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஸோ இந்த லேப்டாப் வந்து இப்போ நம்ம அன்பாக்சிங் பண்ணிடுவோம், எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இது நாங்கள் வாங்கும் போதே பார்த்தீங்கன்னா ஷோரூம்ல அன்பாக்சிங் பண்ணி நல்லா இருக்கா அப்படின்னு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு தான் வாங்குவோம். பட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோன்றனால நம்ம புதுசாக ஓப்பன் பண்ண மாதிரி பண்ணணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாய் போயிடும். அதனால புதுசாக ஓப்பன் பண்ண மாதிரியே பண்ணுறேன். நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே பாருங்க, இங்க எடுத்தோடனே அவங்க பேக்கிங் எப்படி பண்ணிருக்காங்க பாருங்க. பாக்ஸ்லாம் செம்மையா இருக்கு. உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த கார்ட்போர்டு வச்சிருக்காங்க. இது வந்து சேஃப்டியா லேப்டாப் எதுவும் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இது நமக்கு தேவையில்லை. அப்படியே பாத்தீங்கன்னா லேப்டாப் வந்துச்சு. இதுதான் நம்ம டெல் லேப்டாப். இனிமே இவரை வச்சுதான் நம்ம வீடியோ எல்லாமே எடிட் பண்ண போறோம். இது வந்து ஒரு கேமிங் பர்பஸ்க்காக அப்புறம் எடிட்டிங் பர்பஸ்க்காக வாங்கியிருக்கோம் இல்லையா. ஸோ இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் தான். நார்மலா ஒரு லேப்டாப், பர்சனல் லேப்டாப்பை விட இது கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேப்டாப்போட அப்பியரன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்ம புது டெல் லேப்டாப்பு. இது லோகோவே பாத்தீங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்படியே நல்ல ப்ளூ கலர் ஷேட்ல வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. கேமிங் லேப்டாப்பு. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹோல்டு பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கு. ஸோ இப்படி ஹோல்டு பண்றது ஈஸியா இருக்கு. எந்த லேப்டாப்லயும் இந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஃபோல்டு பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்குலாம் இந்த இடம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம லேப்டாப்போட பிசிக்கல் அப்பியரன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிடலாம். நாங்க சூஸ் பண்ணது பாத்தீங்கன்னா கிரே கலர். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா டபுள் கலர்ல வரும், கிரே வித் பிளாக் கலர்ல வரும். சூப்பரா இருந்துச்சு. கலரே ரொம்ப ராயலா இருந்துச்சு. இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் டிஜிட்டல்ல ரொம்பவே கம்மியான பிரைஸ்ல கொடுத்தாங்க. அது எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ கண்டினியூவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம. ஏன்னா நிறைய விஷயங்கள் இந்த லேப்டாப்பை பத்தி இருக்கு, நீங்க ஃபுல்லா பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய கிஃப்ட் வந்து வேற கொடுத்தாங்க. அது என்னெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வாங்கின டெல் லேப்டாப்போட மாடல் என்னன்னு பாத்தீங்கன்னா டெல் G155521. இது வந்து இன்னைக்கு டேட்ல அமேசான்ல பாத்தீங்கன்னா 1,62,990, கிட்டத்தட்ட 1,63,000க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் எந்த ரேட்ல வாங்கினேன் இந்த லேப்டாப்பு, பிளஸ் எனக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபுல்லா நான் போக போக சொல்றேன் அவங்க கிட்ட. இது வந்து கேமிங் லேப்டாப் அப்படின்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜீன்ற லோகோ கொடுத்துருக்காங்க. ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. இதெல்லாம் ரொம்ப சிம்பிளானதுதான், பட் இது எல்லாமே இந்த லேப்டாப்க்கு ரொம்ப அழகா கொடுக்குது. பிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கும்போது. பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா பவர் போர்ட் வந்துடுது, HDMI போர்ட்டு, USB போர்ட் பாத்தீங்கன்னா 1. இந்த சைட் பாத்தீங்கன்னா 2, 3 USB போர்ட் வந்து நமக்கு வந்துடுது. அப்படியே இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சார்ஜ் இண்டிகேட்டர் வந்துடுது, ஹெட்செட் போர்ட்டு. இது பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்லாம் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா லேண்ட் வயர்லாம் உள்ள சொருகிற மாதிரி இருக்கும்ல, அந்த இதுக்காக நினைக்கிறேன். ஒரு லாக்கோட வந்திருக்கு. இதோட நேம் என்னன்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த லேப்டாப்போட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல C டைப் போர்ட் இருக்கு. இது வந்து இந்த C டைப் போர்ட் வச்சு நம்ம வந்து மானிட்டர், எக்ஸ்டர்னல் மானிட்டர் வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர்லாம் ஈஸியா பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணியாச்சு.
ஓப்பன் பண்ணோடனே பாத்தீங்கன்னா இங்க ஜி லோகோ கொடுத்துருக்காங்க கேமிங் லேப்டாப்ன்றால இது பாக்குறதுக்கே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு. அப்புறம் இங்க வந்து ஐனன் ப்ராசஸர் அப்படின்றனால ஸோ இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டிக்கர்லாம் ஒட்டியிருக்காங்க இங்க 2 பக்கமுமே. இந்த கீபோர்ட்ல பாத்தீங்கன்னா நம்பர் பேனல் வந்து தனியா வந்துருது நம்பர் பேடு. கேமிங் லேப்டாப் அப்படின்றனால இந்த ASDW இந்த 4 லெட்டர்ஸையும் வந்து நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலா ஸ்பீக்கர் வந்து 2 சைடு கொடுத்துருக்காங்க. இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு கார்னர்ல கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு. இந்த ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா ஊஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ செம்மையா இருக்கு, பாக்குறதுக்கே அல்டிமேட்டா இருக்கு. அப்படியே இந்த லேப்டாப்போட பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரிப்பா இருக்கிறதுக்காக பேக் சைட்ல 4 கார்னர்லயுமே ரப்பர் கோட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேம் எதுவும் விளையாடும் போதும் எந்த ஒரு ஷேக்கும் இருக்காது. கேமிங் லேப்டாப் அப்படின்னாலே நமக்கு வந்து தெரியும் ரொம்பவே ஹீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா 6 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க 1 2 3 4 5 6 மொத்தம் 6 வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா ஹீட் ஆகாது. இப்போ நம்ம லேப்டாப்ல சார்ஜ் போர்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். சார்ஜரை பாக்ஸ்ல இருந்து வெளியில எடுக்கலாம். என்னங்கடா சார்ஜர் வைக்கிறா செங்க கட்டி வச்சிருக்காங்க. ஏங்கப்பா சார்ஜரே பயங்கர வெயிட்டா இருக்கு. இந்த பாக்ஸ் அங்க வச்சிருவோம், சார்ஜர் வைக்கவே இடம் பத்தாது போல. இங்க பாருங்க இதோட சார்ஜர் வந்து ஒரு செங்க கட்டி அளவு இருக்கு, பயங்கர வெயிட்டும் கூட. இந்த லேப்டாப்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அந்த சார்ஜர் தான். ஏன்னா நம்ம ஈஸியா எங்கனாலும் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா இந்த சார்ஜரே ரொம்ப வெயிட்டா இருக்கு. ஸோ பேக்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல பேக்காக வாங்கிக்கணும். அப்படின்னா தான் இந்த சார்ஜரு லேப்டாப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்து பர்ஃபெக்டா இருக்கும். கொஞ்சம் வெயிட்டு தான், ஆனால் நல்லாவே வெயிட், கொஞ்சம் வெயிட் இல்லை நல்லாவே வெயிட்டு. சரி ஓகே வாங்க நம்ம சார்ஜ் போட்டு பார்ப்போம். கனெக்ட் பண்ணியாச்சு, சார்ஜ் போடுமா? சரி வாங்க சார்ஜ் போடுவோம். அட பாவிகளா, எங்க சார்ஜரோட இந்த டப்பா தான் பெருசா இருக்குன்னு பார்த்தா இந்த பிளக் அதே மாதிரி பெருசா இருக்குதுங்க. சோ இது வந்து நம்ம நார்மலா யாரும் இந்த லேப்டாப் வாங்கி நார்மலா போய் பிளக் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா இது பண்ண முடியாது. இதுக்கு நம்ம தனியா அடாப்டர் வாங்கணும். இந்த மாதிரி அடாப்டரோட தான் நம்மளால சார்ஜ் போட முடியும். ஸோ தனியா ஒரு அடாப்டர் வாங்கிருங்க. இந்த பிளக்க அதுல சொருகிருங்க. சொருகிட்டு நார்மலான பிளக் பாயிண்ட் நம்ம வீட்டுல இருக்கா அப்படி அதுல போட்டு விட்டுறலாம். புதுசுல அதனால கொஞ்ச நாளைக்கு ஏதாவது கீழே வச்சுதான் வைக்கணும், மனசு வரல. இதுக்கு பாத்தீங்கன்னா சார்ஜர் எங்க இருந்துச்சு, சார்ஜ் பாயிண்ட் பின்னாடி. சோ பின்னாடி சார்ஜரை கனெக்ட் பண்ணியாச்சு, ஸ்விட்சும் போட்டாச்சு. ஆன் பண்ணிடுவோமா? ஆன் பண்ணிடலாமா? ஏ ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணோன்னே பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல டெல்லுன்னு அவங்களோட லோகோ வருது. இங்க பாருங்க, பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே செம்ம ஃபாஸ்டா வந்து பூட் ஆயிடுச்சு. இதுவரை நான் இப்படி ஒரு லேப்டாப்ல ஒர்க் பண்ணதே கிடையாது. இவ்வளவு ஃபாஸ்டா பூட் ஆன லேப்டாப் வந்து நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு, செம்ம ஃபாஸ்டா இருக்குங்க. சரி நம்ம உள்ள போய் பார்ப்போமா? ஓகே, ஸோ இதுதான் நம்ம லேப்டாப். ஓப்பன் பண்ணோடனே டிஸ்பிளேல பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் கலர். கரெக்டா? கரெக்ட் தான். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா டியூயல் டோன் கலர். ஸோ இங்க ஃப்ரண்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த டிஸ்பிளே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்ல இருக்கும். இந்த நம்ம கீபோர்ட்லாம் பார்த்தீங்கன்னா கிரேல இருக்கும். இந்த மவுஸ் பேட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்ல இருக்கும். ஸோ டபுள் கலர்ல இருக்கிறனால பயங்கர ராயலா இருக்கு. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தா இருக்கு, ஸ்மஜ்லாம் ஆகவே இல்லை. இது அயன் கோட்டிங்கும் மெட்டல் கோட்டிங்கும் ஏதோ சொன்னாங்க இது இப்படி ஸ்மூத்தா இருக்கிறதுக்கு. ஸோ ரொம்ப ராயலா இருக்கு. வெப் கேம்லாம் இருக்கு. ஓகே, இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 15.6 இன்ச் பேனல்ல செம்ம ஷார்ப் எட்ஜஸ்லாம் 9 HD சொல்யூஷன்ல இருக்கு. ஸோ பார்க்கவே செம்மையா இருக்குங்க. இதோட பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா 400 nitsல இருக்கிறதுனால
நம்ம கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா எடுத்து கொடுக்கும் டிஸ்பிளேல. நீங்களே பாருங்களேன், இது வந்து ஒரு கேமிங் லேப்டாப் மட்டும் கிடையாது. இதுல நம்ம வீடியோ எடிட்டிங், போட்டோ எடிட்டிங் எல்லாமே பண்றனால கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு செம்மையா இருக்கும். 4K வீடியோஸ் இதெல்லாம் நம்ம எடிட் பண்ணும்போது சூப்பரா இருக்குங்க. ஸோ அந்த மாதிரியான பர்பஸ்க்காக இந்த லேப்டாப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்பீட் வந்து சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டா இருக்கு. இதோட டிஸ்பிளே பாத்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுனால செம்ம ஃபாஸ்டா இருக்கும். இப்போ இந்த லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்துடலாம். இதுல CPU பாத்தீங்கன்னா 12th ஜென்னு i9 ப்ராசஸரோட வந்துடுது. நான் வந்து எதுவும் டெக் சேனல்லாம் இது கிடையாது. ஸோ எனக்கு வந்து இந்த லேப்டாப்பு இதை பத்தின ஒரு ஐடியா எதுவுமே எனக்கு கிடையாது. பட் நான் லேப்டாப் வாங்க போறேன் அப்படின்றனால ஒரு சிலது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 12th ஜென் இன்டெல் கோர் i9 ப்ராசஸர்ன்றனால அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா, இது வந்து இந்த லேப்டாப்போட கோர் வந்து 14. ஸோ இது வந்து 14 இந்த மாதிரி கோர்ஸ் வந்து அதிகமாக நமக்கு த்ரெட்ஸும் அதிகமாகும். ஸோ த்ரெட்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் சிஸ்டம். அதெல்லாம் நான் வந்து இந்த லேப்டாப் வாங்க போகிறதுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே. நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்க போகிறீங்க அப்படின்னா i9ஓ i7 ப்ராசஸரோ அப்படின்னு மட்டும் பார்க்காம இது எத்தனாவது ஜென்னு, i9லே இப்போ இது வந்து எத்தனாவது ஜென், இது வந்து 12th ஜென். ஸோ எந்த ஜென்னு சொல்லி பார்க்கணும், எந்த ஜென்ரேஷனும், பிளஸ் அந்த கோரோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட நம்பர் என்னன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அதோட ஸ்பீடும் பார்க்கணும். கோர் அதிகமாக நம்ம வந்து லேப்டாப்போட ஸ்பீடும் ரொம்ப அதிகமாகும். இதெல்லாம் நீங்கள் ஒரு புது லேப்டாப் வாங்க போறீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த லேப்டாப்போட மெமரி பார்த்தீங்கன்னா 16 GB. இதுக்கு வந்து 2 ஸ்லாட் இருக்கு. 8 வந்து அந்த 16 வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபியூச்சர்ல உங்களுக்கு மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த 8 ஸ்லாட்டை எடுத்துட்டு 16 ஸ்லாட்டை வந்து நம்ம தனித்தனியா போட்டுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு NVIDIA GeForce RTX 3070 Ti கிராஃபிக்ஸ் கார்டு வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதோட இது பார்த்தீங்கன்னா 8 GB இருக்கு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது. ஸோ ஒரு கேமிங் லேப்டாப் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த RTXோட கிராஃபிக் கார்டு பார்த்தீங்கன்னா 3070 4070 Ti இந்த மாதிரிலாம் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா. 3070 மட்டும் இருக்கு, 3070 Ti அப்படின்லாம் இருக்கு. இப்போ கரண்ட்ல பார்த்தீங்கன்னா 4070 தான் போயிட்டு இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த லேப்டாப்க்கு இதுவே போதும். ஸோ இந்த லேப்டாப்ல வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா 3070 இருக்கு. நாங்கள் ஏன் டெல் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா சோனி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சோனி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வாங்கி 10 இயர்ஸ் ஆச்சு. 2013ல் வாங்கணும்னு நினைக்கிறேன். 10 இயர்ஸ் ஆச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த லேப்டாப் இல்லைன்னா வந்து நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருக்க கூட மாட்டேன். ஹேங் ஆகாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்டார்டிங் லெவலில் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த லேப்டாப். ஸோ இதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். இது எங்கள் வீட்டில் ஒரு பொக்கிஷம் மாதிரி. பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு டிஸ்பிளே கிடையாது, சார்ஜர் அவுட் ஆயிடுச்சு. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மானிட்டர் போட்டு தான் நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீபோர்டு எதுவுமே வேலை செய்யாது, நிறைய பட்டன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாது. நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே எடிட் பண்ணும்போது ஹேங் ஆகி நின்றோம், அப்படியே சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு ஆன் ஆகும். ஃபர்ஸ்ட்லேருந்து என் ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தனால தான் இவரை நான் தப்பாலாம் சொல்ல, குறைலாம் சொல்ல, இருந்தவரே நல்லா ஹெல்ப் பண்ணாரு. பட் இப்போ அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கணுன்றதுக்காக அப்கிரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம டெல் வாங்கினோம். இந்த லேப்டாப்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் சொன்னேன் பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் எங்க எல்லாருக்குமே எங்க ஃபேமிலியில பிடிச்சிருந்துச்சு. ரொம்பவே அட்ராக்டிவா இருந்த ஃபீச்சர் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ எண்டில் சொல்றேன். ஆனால் என்ன கௌசி இவ்வளோ இதெல்லாம் சொல்லிட்ட, முக்கியமானது இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதை முதல் சொல்லு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இங்கே தான் நீங்கள் ரொம்ப முக்கியமான மேட்ரு கவனிக்கணும். இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்லைன் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு ரேட்டுக்கு 1,62,990 rupees. அமேசானில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அமேசானோட ரேட் பார்த்தீங்கன்னா 1,62,990 rupees. பட் நான் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்பவே கம்மியாக வாங்கியிருக்கேன். ப்ளஸ் எனக்கு அடிஷ்னல் ஆஃபராக ரிலையன்ஸ் டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிமெண்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கிடைச்சது எதுன்னு பார்த்தீங்கன்னா கேமிங் கீபோர்டு. இது செம்ம சூப்பராக இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக அப்புறமா சொல்கிறேன். இதோட ஒர்த்து பார்த்தீங்கன்னா 1,800 rupees.
அடுத்தது பார்த்தீங்கன்னா டெல் கம்பெனியோட பிராண்டட் கேமிங் பேக் வந்து எங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க. அது இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் வந்து டெலிவரி ஆயிரும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரிலையன்ஸ் ரெஸ்கியூ பர்சனலைஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு கொடுத்து, நார்மலாக டெல் வாரண்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் வாங்கினா 1 year கொடுப்பாங்க. எனக்கு வந்து இந்த ரிப்பப்ளிக் டே ஸ்பெஷலாக 2 years வாரண்ட்டி ரிலையன்ஸ் டிஜிட்டல்லேருந்து கொடுத்தாங்க. இது ரொம்ப பெரிய விஷயம். இதில் என்னென்ன கவர் ஆகுது அப்படின்னா தெஃப்ட்டு, அப்புறம் ஏதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா, ஏதாவது ஃப்ளட் அஃபெக்ட் ஆயிருந்துச்சுன்னா பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கவரேஜுமே இதில் வந்து வந்துடும். எல்லாமே கவர் ஆகிடும் இந்த இன்சூரன்ஸில். இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்லாம் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் கொடுத்தது போக, இந்த டெல் லேப்டாப் 15 சீரீஸில் 5521 மாடலுக்கு அவங்க வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,21,000 மட்டும்தான். ஆன்லைன் ப்ரைஸை விட கிட்டத்தட்ட ஒரு 42,000 வந்து நான் கம்மியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க நிலைமையெல்லாம் i5 லேப்டாப்பே பார்த்தீங்கன்னா கோர் i5 1 lakh மேலே கிட்ட வந்துடுது, 1 lakh கிட்ட வந்துடுது. பட் என்னோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா i9. ஸோ இந்த ரேட்டுக்கு ஒரு i9 ப்ராசஸரோட 12th ஜென்ல எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸோ நீங்கள் வெளியில் விசாரிச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ காம்ப்ளிமெண்ட்டும் ப்ளஸ் இந்த ரேட்டில் எனக்கு நான் ரிலையன்ஸ் டிஜிட்டலில் வாங்கினது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். மோஸ்ட்லி லேப்டாப் எல்லாருமே கேமிங்க்கு வாங்குவாங்க, இல்லை எடிட்டிங் வாங்குவாங்க, ஸோ அவங்க பர்சனல் ஒர்க்குக்காக வாங்குவாங்க. ஸோ என்னோட லேப்டாப் பார்த்தீங்கன்னா இது 3மே கவர் பண்ணிடுது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து 3 in 1 நான் ஒரு லேப்டாப்பை 1,21,000 ப்ளஸ் 12th ஜென்ல i9 ப்ராசஸோடு வாங்கியிருக்கேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லைங்களா, இந்த லேப்டாப்பில் இன்னொரு ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு இது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நான் ஒரு மேஜிக் மட்டும் பண்ணுறேன், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். டன்டடாய், லைட் எரியுதா பார்த்தீங்கன்னா அடியில் ஃபுல்லாக எல்இடி லைட் வந்து வந்துடுது. ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு கேமிங்னாலே நம்ம வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக அப்படியே லைட்டெல்லாம் போட்டு பக்காவாக இருக்கணும்னு நினைப்போம். ஸோ அதே மாதிரி இந்த லேப்டாப்பில் எந்த ஒரு குறையும் இல்லாமல், சவுண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஒரு ரூமில் நீங்கள் செம்ம சவுண்டு, எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் இல்லாமல் போட்டு நல்ல ஒரு கேமிங் லைட்டோட நம்ம வந்து ஒரு கேம் விளையாண்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேப்டாப்போட டீட்டெயில் ரிவ்யூ வேணுனாலும் கமெண்ட்ல சொல்லுங்கள், அதையும் நான் போட ட்ரை பண்ணுறேன். இந்த ரேட்டுக்கு நாங்கள் இந்த லேப்டாப் வாங்கினது கண்டிப்பாக ஒர்த்தா இல்லையானு எங்களுக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள், அதையும் நான் தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம மதுரை டு மெட்ராஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஆல்.